ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிஷின் வந்து எப்போவுமே காலையில் வந்த உடனே கடையில் வந்து எண்ணெய் இருக்கா, அதுக்கு எங்கன்னா டஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து எப்போவுமே காலையில் வந்த உடனே வேலையை அதை தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது, அதில் டஸ்ட் எதுவும் இல்லை. அதனால் நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கைடுக்கு கீழே இருக்க அந்த நெட்டு ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதுக்கு கீழே நம்ம அந்த பல்லு தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பல்லோட இது செட்டையும் நான் கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அது உள்ளே இருக்க டஸ்ட்டை வந்து நம்ம வேஸ்ட் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, பல்லு தேய்க்கிற ப்ரஷ்ஷோ இல்லை வேறு எதுனா அதில் அந்த ப்ரஷ்ஷை எடுத்து வச்சுக்குவேன். எடுத்துட்டு ஸ்க்ரூவை கழட்டி ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள் மேலே இருக்கிறது. அடுத்தது கீழே பல்லோட ஸ்க்ரூவும் கழட்டிகிட்ருக்கேன். அதையும் கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் விடணும். ஃபஸ்ட்டு வந்து கைடை தூக்கிட்டால் தான் நம்ம ஸ்க்ரூ வந்து கழட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூ கழட்டிட்டு நெக்ஸ்ட்டு பல்லோட ஸ்க்ரூவை நம்ம கழட்டுறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டுங்க எப்போவுமே. அதுவும் சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும், பார்த்து கழட்டுங்க. கீழே எங்கன்னா விழுந்துச்சுன்னா தேட முடியாது. அது நம்ம பெரிய ஸ்க்ரூ வந்து மேலே இருக்கிறது அது ஈஸியாக கழட்டிடலாம். சின்ன ஸ்க்ரூ வந்து நம்ம பார்த்து எடுக்கணும். பாருங்கள், அது உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நூலெலாம் மாட்டிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம தைக்கிற போது நூலெலாம் மாட்டிகிட்ருக்கோம். அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த இது க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் மட்டும் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, எண்ணெய் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து. இப்போ அந்த ஆயில் கேனில் இருக்க கொஞ்சம் எண்ணெயை வந்து ஒரு மூடியில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ டஸ்ட்டெல்லாம் ப்ரஷ்ஷை வச்சு எடுத்தாச்சா, நூல் மாட்டிகிட்ருக்கான்னு பார்த்து நூல் இருந்தால் நூல் எடுத்துருங்க. இப்போ எண்ணெய் மூடியில் ஊற்றி எடுத்துக்கோங்க. அந்த மிஷினோட எண்ணெயே போதும். அது அங்கங்கே நம்ம க்ளீன் பண்ண இடத்துல அங்கே பாருங்கள் நூல் மாட்டிகிட்ருக்கு, எடுத்தாச்சு. அந்த நூலை க்ளீன் பண்ணுற இடத்துல அந்த எண்ணெயை கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுங்க. எதுக்குன்னா நம்ம தைக்கும்போது ஸ்மூத்தாக தைக்கும், சவுண்டு வராது. இன்னொன்று நம்ம ப்ராப்ளம் இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டி வைக்கும்போது ப்ராப்ளம் வராது. இது தெரியாமல் தான் நம்ம தைச்சிட்டே இருக்கும்போது டஸ்ட்டை க்ளீன் பண்ணாமல், த்ரெட் இருக்கா உள்ளே மாட்டிகிட்ருக்கா எடுக்காமல், ஆயில் விடாமல் இருந்தோன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த பல்லு செட்டியும் மேலே இருக்கிறதையும் கழட்டி எடுத்துகிட்டு 400 500 கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் தெரியாதவங்க தயவு செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் இந்த வேலையை செய்யுங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும், அவ்வளோதான். எடுத்து நம்ம மிஷினை நம்ம தான் பார்த்துக்க முடியும். இது தெரியாமல் எடுத்துகிட்டு போய் நம்ம மெக்கானிக் ஷெட்டில் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மெக்கானிக் எல்லாமே பைசா தான் வாங்குவாங்க. நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் வந்து ரெடி பண்ணுறவங்க நிறைய பேர் கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இருக்க நெட்டை பூட்டியாச்சு, மேலே இருக்கிறதையும் போட்டாச்சு. அவ்வளோதான். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணால் மிஷின் வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கலாம் நம்ம. பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சின்னது நம்ம நூல் சுற்ற வச்சுக்கிறது கூட வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா தைக்க ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.